எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அட்டகாச குடும்பம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 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 அழைப்பு விடுக்கிறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 23ஆம் தேதி நாங்கள் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஒரு வீடை கட்டியிருக்கோங்க. அதுக்கு பால் காய்ச்சுறோம். கிரகப்பிரவேசம் எல்லாரும் வந்துருங்க. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் உங்களால் எனக்கு ஒரு எனக்கு இந்த வீட்டு கஷ்டம், அதாவது இந்த பிள்ளைகளை பார்த்துக்கிறது, சாப்பாட்டு கஷ்டம் இல்லாமல் இந்த ஒரு 4 மாதம் இந்த சேனல் எனக்கு உதவி பண்ணியிருக்குங்க. அதாவது 4 மாதம் சம்பளம் வரல, நான் சொல்லி கொடுத்ததுனால இந்த 4 மாதம் என் பிள்ளைகளும் சரி நானும் சரி கஷ்டப்படாமல் இருந்தோம். அதாவது வீட்டு செலவுக்காக கடன் வாங்காமல் இருந்தாங்க. இந்த வீட்டு செலவுக்கு வாடகை வீட்டில் இருக்கோம்ல, நம்ம அன்றாட குடும்பம் நடத்துறதுக்காக கஷ்டப்படாமல் நான் சொல்லி கொடுத்தது மூலம் ஏதோ ஒன்று வாடகை கொடுக்க ஏதோ ஒரு உதவியாக இருந்துச்சு. அப்படி பார்த்தா நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கற்றுக்கிட்ட எல்லாருமே எனக்கு ஒரு வகையில் நீங்கள் ஒரு உதவியாக இருந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் 8 மாதமாக வேலைக்கு போகலை. ஏன்னா வீடு கட்டுற இடத்துல நம்ம வீட்டு ஆள் ஒரு ஆள் இருக்கணும். நாங்கள் கான்ட்ராக்ட் விடலை, கொத்தனார் கூலிக்கு தான் விட்டுருந்தோம். எங்கள் வீடு எப்படி இருந்துச்சு, என் பழைய வீடு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என் லைஃப் ஸ்டைல், என் ஜேர்னி, என்னுடைய பர்சனல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு சேனல் தருண் சுந்தர் ஃபேமிலி ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள், வந்துடும். போய் அந்த சேனலையும் பாருங்கள். அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனல் தான் எனக்கு எல்லாமே. எதுவுமே தெரியாமல் ஒருத்தங்க கற்றுக்கிட்டு அப்படியே உயர்ந்து வர்றது ரொம்ப கஷ்டங்க. நான் அந்த சேனல் இல்லாமல் எனக்கு எதுவுமே கிடையாது. அதில் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குங்க. நல்லவங்க கெட்டவங்க யார், எது உண்மை எது பொய் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தது தருண் சுந்தர் ஃபேமிலி தான். இது நான் அழகாக 3 மாதத்தில் மானிட்டேஷன் வாங்கிட்டேன் இந்த சேனலில். சரிங்க, வீடியோக்குள்ளே போமா. அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்துருங்க பால் காய்ச்சுக்கு. அதை சொல்லத்தான் அதே மறந்துட்டேன் பாருங்க. எல்லாரும் உங்கள் குடும்பம், குட்டி பிள்ளைகளோட, உங்கள் வீட்டுக்காரோட, உங்கள் மனைவியோட எல்லாரும் வந்துருங்க பால் காய்ச்சிக்கு. நம்ம ஊர் கும்பகோணம் தாங்க, தாராசுரத்தில் இருக்கிறோம். அட்ரஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, வரணும்னு விருப்பம் இருந்தால் எல்லாருமே வந்துருங்க. வரணும்னு பக்கத்தில் கும்பகோணம் பக்கத்துலேயோ தஞ்சாவூருக்குள்ளேயோ இருந்தீங்க அப்படின்னா வரணும்னு நினச்சவங்க நான் கமெண்ட்டில் நம்பர் எப்பயும் டவுட்டுக்கு போடுவேன்ல, அதில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் கொடுக்குறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போமா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட்ஸ் மூலயமா மானிட்டேஷன் வாங்கலாமா? இந்த 8000 வாட்ச் அவர் சொல்கிறாங்கல்ல, இது யாருக்கு பொருந்தும்? இல்லை லாங் வீடியோ வச்சு மானிட்டேஷன் வாங்கலாமா? உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு பதில். இப்போ இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வந்திருக்கும்ல யூடியூப் பற்றி. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்ட கேள்விகளுக்கு இந்த ஒரே வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன். உங்கள் சேனல்லையும் யூடியூப் பிரச்சனை இருந்தால், உங்களுக்கும் சந்தேகம் இருந்தால், உங்களுக்கும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் எப்போயும் நம்பர் கொடுப்பேன்ல, அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு அம்மா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏம்மா உனக்கு ஒரு வாரமாக ஃபோன் பண்ணுறேன்ட்டு. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நான் கொடுக்குற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தாங்க. வாட்ஸ்அப் கால், வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும்தான் வரும். நார்மல் கால் நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வீடியோலாம் எடுக்கிறோம், அடிக்கடி நார்மல் கால் வந்துகிட்டே இருந்தால் நம்ம வேலையை பார்க்க முடியாது. அதனால தான் வாட்ஸ்அப் கால் வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கங்க. வீடியோக்குள்ளே போவோம். சரி, இப்போ இந்த 8000 வாட்சவர் இப்போ மானிட்டேஷனில் இருக்கிற சேனலுக்கு பொருந்துமா அப்படின்னு ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இப்போ மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்தாலும் சரி, 2027 ஜனவரிக்கு பிறகு வரக்கூடிய சேனல்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மானிட்டேஷனுக்கு இன்னும் அப்ளை பண்ணலை அப்படின்னா ஜனவரிக்கு அப்புறம் நீங்கள் 8000 வாட்சவர் கொண்டுட்டு வந்து தான் ஆகணும். நீங்கள் எந்த வருஷம் ஆரம்பித்தாலும் சரி, சரிங்களா? இன்னொன்று, மானிட்டேஷன் ஆன சேனலுக்கும் இதில் ஒரு பயம் இருக்குது. என்னன்னுங்கிறதே நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டதுனால நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நாங்கள் 4000 வாட்சை வருவோம். இப்போ நான் என்னுடைய சேனல், இப்போ அட்டகாச குடும்பம் சேனல் இருக்குது, 4000 வாட்சவர் வச்சு நான் மானிட்டேஷன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சேனல் 2027 பிறந்ததுக்கப்புறம் ஒரு பிப்ரவரி மார்ச்சில் என் சேனலில் ரீயூஸ்டு கண்டென்ட்டோ இல்லை ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அதை சரி பண்ணுறதுக்கு 3 மாதம் டைம் கொடுத்து, 90 நாட்கள் டைம் கொடுத்து நம்ம சேனலை டிமானிட்டேஷன் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த 3 மாதம் இடைப்பட்ட கேப்பில் நம்மளுடைய சேனலுக்கு எந்த விதமான பணமும் வராது. ஆனால் மானிட்டேஷன் ஆகாத சேனலுக்கு வாட்சவர் எப்பயும் போல் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் டிமானிட்டேஷன் ஆன சேனலுக்கும் வாட்சவர் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பணம் தர மாட்டாங்க.
சரிங்களா? இப்போ இந்த 90 நாள் முடிந்து விட்டது. 3 மாதம் முடிஞ்சிருச்சு அவங்க கொடுத்த டைம். எப்போ உனக்கு ரீஸ்டு கண்டென்ட் வந்துருக்குல்ல, உனக்கு 90 நாள் முடிஞ்சிருச்சு, இப்போ நீ அப்ளை பண்ணலான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கு 8000 வாட்ச் அவர் இருந்தாகணும். நீங்கள் ஏற்கனவே 4000 வாட்ச் ஹவரில் நீங்கள் வந்து மானிட்டேஷன் வாங்கின சேனலாக இருந்தாலும் 2027 உங்கள் சேனலில் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் 4000 வாட்ச் ஹவர் இருந்த இடத்துல 8000 வாட்ச் ஹவர் இருந்து ஆகணும். ஒருவேளை நீங்கள் ஷார்ட்ஸ் வச்சு மானிட்டேஷன் வாங்கியிருந்தீங்கன்னா அங்கே நீங்கள் தொலைஞ்சிங்க போச்சு. ஏன்னா 10 மில்லியன் வச்சு நீங்கள் மானிட்டேஷன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ அதே 90 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து 20 மில்லியன் கொண்டுட்டு வந்திருக்கணும். உங்கள் சேனல் ஏதோ ஒரு பிரச்சனையாகி நீங்கள் ஷார்ட்ஸ் மூலிமா மானிட்டேஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸில் தான் நீங்கள் மூவ் பண்ணுற சேனல் ஷார்ட்ஸ் சேனல் அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் அந்த 90 நாள் இடைப்பட்ட 90 நாளில் வியூஸ் குறையாமல் 20 மில்லியன் இருந்தால் மட்டும்தான் இந்த ரீஅப்ளை ஆப்ஷன் வரும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்பேற்பட்ட சேனலாக இருந்தாலும், எவ்வளோ சம்பளம் வாங்கியிருந்தாலும், எத்தனை கோடி லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாலும் 2027க்கு அப்புறம் உங்கள் சேனலில் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் மறுபடியும் 8000 வாட்ச் அவர் கொண்டு வந்து தான் ஆகணும். 20 மில்லியன் அந்த ஷார்ட்ஸ் வியூஸ் இருந்தால் மட்டும்தான் ரீஅப்ளை ஆப்ஷனே வரும். இல்லாட்டி ரீஅப்ளை ஆப்ஷன் வராது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், முடிந்த அளவு ஷார்ட்ஸை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா 3 மாதத்தில் 90 நாளில் 20 மில்லியன் முடியவே முடியாதுங்க. நம்மளால் முடியாது. பெரிய பெரிய சேனல்கள் கொண்டு வந்துடுவாங்கன்னா வந்துடுவாங்க. நம்மளால் முடியுமா? 20 மில்லியன் நம்ம சக்திக்கு கொண்டு வர முடியுமா? முடிஞ்ச அளவு நான் நிறைய லைவ் பற்றி போன வீடியோவில் 8000 வாட்ச் அவர் எப்படி எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோவில் அதை போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தவங்க இந்த இப்படி தான் வச்சுருக்காங்க. இப்படி வச்சு இதை வாய் மாதிரி நீ பாருங்கள், இப்படி காட்டுறேன் தெரியலையா? இப்படி இப்போ இதை ஒரு வாய் மாதிரி, இதை ஒரு வந்து உதடு மாதிரி இதை ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. இது கீழ் உதடு, இது மேல் உதடுன்னு. இந்த இடத்துல வந்து கண் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கண் வரைஞ்சி ஒரு ஸ்பூனில் சாப்பாடு மாதிரி வச்சுருந்த இப்படியே இது வாய் மாதிரி அவங்க எடுத்து 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 அவங்க முகத்தெல்லாம் காட்டலை, இப்படியே இதுக்குள்ளே வைக்கிறாங்க. அது இப்படி தள்ளி தள்ளி கீழே தள்ளி விட்டுருது. இப்படி கைக்குள்ளே தானே வைக்கிறாங்க, அப்படியே நவுத்தி விட்டுக்கிறாங்க. இதை ஒரு லைவுன்ட்டு ஒரு தம்மா லைவில் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மூஞ்செல்லாம் காட்டலை, நல்லா அழகாக மேக்கப் பண்ணியிருக்காங்க. ஒரு முகம் மாதிரி சாப்பாடு ஊட்டுற மாதிரி நல்லா அவங்களுக்கு ஒரு திறமை இருக்குது. சத்தியமாக நமக்கு அந்த ஐடியா இருக்கா? அவங்க செஞ்சது நல்லா இருக்க போய் தானே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக சூப்பராக போட்டிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் லைவு போடுங்க. இல்லை லைவை விடுங்க. லைவு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டயத்துக்குள்ளே தான். ஆனால் லாங் வீடியோங்கிறது உங்கள் ஆயுள் வருஷத்துக்கும் அந்த வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். லைவுங்கிறது இப்போ நான் 1 மணி நேரம் உட்காந்து லைவ் பேசுகிறேன்னா அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அதை யாரும் போய் பார்க்க போகிறதில்ல. ஆனால் லாங் வீடியோங்கிறது அந்த டைட்டில் டேக் இருக்கிறதுனால அது எப்போவுமே சர்ச்சபிள் கண்டென்ட் தான். இப்போ சாம்பார் வைப்பது எப்படி யாராவது டைப் பண்ணால் உங்கள் வீடியோ வந்து நிற்கும். அதே லைவ் வந்து நிற்குமா? நிற்காது. அதனால் முடிஞ்ச அளவு லாங் வீடியோ லைவ் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பாய். எல்லோரும் மறக்காமல் ஹைப்பு பாயிண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீட்டு பால் காய்ச்சக்கு வந்துடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.